إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தில் காதா தில் ஹிஜ்ஜா மாதங்கள் வந்துவிட்டால் நாங்கள் பொதுவாகவே ஹஜ்ஜுடைய கடமைகள், ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்து நாங்கள் கதைப்பது, பேசுவது, உரைகள் நிகழ்த்துவது, ஹுத்பா பேருரைகளை அமைத்துக் கொள்வதெல்லாம் ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. எப்படி ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் சையதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய சீராவை படிப்பது, அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதுடைய முக்கியத்துவத்தை பற்றி உணர்த்துவது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நாங்கள் பெரும்பாலும் அதிகமாக குர்ஆனை பற்றி பேசுவோம். ஏனென்றால் ரமதானுடைய மாதம் குர்ஆனுக்குரிய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானுடைய மாதத்தில் இறக்கி வைத்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அது கத்ருடைய இரவில் நாங்கள் அதனை இறக்கி வைத்தோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட இரவில் அதனை இறக்கி வைத்தோம் என்று சொல்லி குர்ஆன் தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறது. எனவே ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நாங்கள் குர்ஆனை பற்றி பேசுவது போன்று தில் காதா தில் ஹிஜ்ஜா மாதம் வந்துவிட்டால் நாங்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவோம். அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையை குர்ஆன் ஒரு சின்ன குழந்தையாக, ஃபதா, ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது எப்படி துடிதுடிப்பான ஒரு வாலிபனாக இருந்தாரோ அதில் இருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மௌத்து வரைக்கும் உள்ள விடயங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். பிறந்திருக்கிறார்கள், சிலை வணக்கத்துக்கான ஆயத்தங்கள், சிலை வணக்கத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே தான் பிறந்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய தந்தையுடன் உரையாடுகிறார்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்மம் தவறானது, இது பிழையானது, இதை விட்டுவிட வேண்டும். யா அபதி லிம தஅபுது ஷைத்தான் யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர்.
யா அபத்தி லிம தஅபுது மா லா யன்ஃபஉ வ லா யதுர். குர்ஆன் அழகாக சுட்டிக்காட்டுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையுடன் எப்படி உரையாடினார்கள், எவ்வளவு இனிமையாக, அன்பாக, பணிவாக தான் தன்னுடைய உரையாடலை ஆரம்பித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஏன் தகப்பன், தந்தை, தந்தை என்பவர் யாராகவும் இருக்கலாம். அவர் யாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரச்சனை அல்ல. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, என்னுடைய தந்தையும் நல்லவனாக இருக்க வேண்டும், சாலிஹானவராக இருக்க வேண்டும், முஸ்தஜாபு தாவாத்தாக இருக்க வேண்டும், ஒரு உதாரண புருஷராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படலாம், நீங்கள் ஆசைப்படலாம். ஆனால் அப்படி இருப்பார்களா, இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருந்தாலும் அப்படி ஆக்கி தருவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அல்லாஹ் ஆக்கி தராவிட்டாலும், நாங்கள் விரும்புவது போல எங்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் ஆக்கி தராவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பெற்றோர்கள். நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். மௌத்துக்கு முன்னாலேயும் செய்ய வேண்டும், மௌத்துக்கு பிறகும் செய்ய வேண்டும். மௌத்துக்கு முன்னாலேயும் செய்ய வேண்டும், மௌத்துக்கு பிறகும் செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர்கள் யார் என்று சொன்னால், நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள். பிறந்ததுக்கு பிறகு மட்டுமல்ல, பிறந்ததுக்கு பிறகு மட்டுமல்ல, பிறப்பதற்கு முன்னாலேயே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஒரு குழந்தை தன்னுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது, என்னுடைய வாப்பா எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டார்கள். எப்பயுமே நாங்க கேட்கிறது, என் வாப்பா எனக்கு என்ன செய்யணும், என் வாப்பா எனக்கு என்ன செய்யணும் என்ற கேள்வி நாங்க கேட்க மாட்டோம். நாங்க எப்பயுமே கேட்கிறது, பிள்ளைகள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆனா அந்த பையன், அந்த வாலிபன் ஆச்சரியமான கேள்வி மறுபக்கமாக கேட்டான். என் வாப்பக்கு நான் சில கடமைகள் செய்ய வேண்டும். வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வகுர் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது குர்ஆனும் சொல்லித் தருகிறது. எங்கட வாப்பா உம்மக்கு நாங்க இப்படி எல்லாம் செய்யணும் என்று சொல்லி, எங்கட வாப்பா உம்மக்கு இப்படி எல்லாம் நாங்க செய்யணும் என்றா, எங்கட வாப்பா உம்மா எங்களுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த வாலிபர் ஒரு கேள்வி கேட்டார் ஹஜ்ரத் உமரை பார்த்து. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியமான பதில் சொன்னார்கள். ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னார்கள். சொன்னார்கள், உனக்கு உண்ட வாப்பா செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? உனக்கென்று சொல்லி நல்ல ஒரு தாயை அவர் திருமணம் முடித்திருக்க வேண்டும். உனக்கென்று சொல்லி நல்ல ஒரு தாயை அவர் திருமணம் முடித்திருக்க வேண்டும். என்னுடைய தாய் இவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை கூட முடிவு செய்தது யார் என்றால் அந்த தந்தை தான். அந்த தந்தை தான். திருமணம் முடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, நீங்க உங்களுக்கு மனைவியாக மட்டும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு தாயாகவும் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்குத்தான் உங்களுக்கு மனைவி, இன்னும் ஒரு வருட காலத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு அவள் தாயாக மாறி விடுவாள். எனக்கு மனைவியாக இருக்க தகுதியான அனைவரும் என்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக இருக்க தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் பொதுவாக திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய வெளித்தோட்டத்தை தான் பார்ப்போம், அழகை பார்ப்போம், பணத்தை பார்ப்போம், இவைகளை பார்த்து நாங்கள் திருமணம் முடித்துக் கொள்வோம். ஆனால் எனக்கு உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தை பார்ப்பது அதல்ல. என்னுடைய தாய் எவ்வளவு அழகானவள், என்னுடைய தாயுடைய பணம் வெல்த் எப்படி என்பது பார்க்க மாட்டார்கள். அவர்கள் பார்ப்பார்கள் எங்களுடைய தாயினுடைய பாத்தின் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு ஹானஸ்ட், எப்படிப்பட்ட ஒரு பணிவு, எப்படிப்பட்ட லீடர்ஷிப், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட அரவணைப்பு, இவைகளெல்லாம் எங்களுடைய தாயிடத்தில் எப்படி இருக்கிறது என்றுதான் பார்ப்பார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதருக்கு மௌத்து வந்தது, அவர் சக்கராத்தில் இருக்கிறாரு. இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் அழைத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது.
நபிமார்களுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே. எல்லா பொறுப்புகள் இருந்தும் நாங்கள் ஒரு நாளைக்கு விடுபட்டு விடுவோம். எங்களை பற்றி சொல்லும் பொழுது முன்னைய நாள் என்று போட்டு சொல்லுவார்கள். பள்ளிக்கு தலைவராக இருந்தோம், முன்னைய நாள் தலைவர். பள்ளியில இமாமாக இருந்தோம், முன்னைய நாள் பேச்சிமாம். ஒரு பாடசாலை தலைவராக இருந்தோம், முன்னைய நாள் அதிபர். ஒரு கடைக்கில முதலாளியாக இருந்தோம், முன்னைய நாள் முதலாளி. இப்படியாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் ஒரு நாளைக்கு அது அப்படியே காலவதியாகி போய்விடும். ஆனால் பெற்றோர்கள் என்ற பொறுப்பு மட்டும் காலவதியாக மாட்டாது, அது அழிக்கப்பட மாட்டாது. ஒரு குழந்தை எனக்கு பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு நான் தந்தை தாய் என்ற உறவு ஒரு நாளும் அழிக்கப்பட மாட்டாது. அது இருந்து கொண்டே இருக்கும். எதுவரைக்கும் இருக்கும் என்றால் சுவர்க்கத்திலேயும் இருக்கும். நாளை கியாமத்துடைய நாளையில ஆமால் நாமால் செயலேடுகள் கையில தரும் பொழுது தரப்படும் பொழுது கூட இன்ன ஃபுலான் இப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார். உலகத்தில் உள்ள பொறுப்புகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், காலவதியாகிவிடும். ஆனால் ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் இல்லாமலாக மாட்டாது, அதுதான் பெற்றோர்கள் என்ற பொறுப்பு. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. கடைசி காலகட்டம். சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுடைய கடைசி நாட்களையும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. நபிமார்களுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கடைசி நாள் எப்படி இருந்தது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தது? கடைசி நாள். இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகின்றோம். இன்னும் சில வினாடிகள் தான் இருக்கிறது, இன்னும் சில மணித்தியாலங்கள் தான் இருக்கிறது. அஜல் நெருங்கிவிட்டது. அப்பையும் அந்த நபிமார்கள் தங்களுடைய பொறுப்பு, பெற்றோர்கள் என்ற பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை. பெற்றோர்கள் என்ற பொறுப்பை அங்கேயும் வெளிப்படுத்தினார்கள். அம் குந்தும் ஷுஹதாஅ இஸ் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான் இது. அம் குந்தும் ஷுஹதாஅ இஸ் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்த அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க பார்ப்போம். என்ன சொன்னாரு? அவர் என்ன கேட்டார் கேள்வி? தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தாரு. இத் கால லிபனீஹி, அவருடைய குழந்தைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள், அதுல புன்யாமீனும் இருந்தாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டு வந்த அந்த சகோதரனும் இருந்தாங்க. எல்லாரையும் ஒத்துமைப்படுத்தினார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒத்துமைப்படுத்தினார். ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமை காத்தாரு. அந்த பொறுமையினால் சகோதரர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குடும்பங்கள் சிதறண்டிருக்கிறது, உறவுகள் திண்டாடிக் கொண்டிருக்கிறது, உறவுகள் பேணப்படவில்லை, உறவுகளுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு என்று சொன்னால் அதற்கு பெரும்பான்மையான காரணமாக பெற்றோர்கள் தான் இருப்பார்கள். பெற்றோர்கள் தான் இருப்பார்கள். ஏன் காரணம் என்றால் அவர்களுடைய வேலையை சரியாக செய்திருப்பார்கள் என்றால் குழந்தைகள் சண்டை பிடித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றி இருந்தால் குடும்பங்கள் சண்டை பிடிக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் பிரித்து ஆழ்ந்ததினால் அல்லது பிரித்த ஒரு தலைமைத்துவத்தை செய்ததினால் தான் குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்கிறது. அதனால் தான் சூரா யூசுப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு இடத்துல சொல்லுகிறான், ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். ஃபஸபருன் ஜமீல் என்று குர்ஆன் சூரா யூசுப்ல ரெண்டு இடத்துல அழகான பொறுமை. குழந்தைகளை தண்டிக்க முடியும், தண்டிக்கவில்லை. ஒதுக்கி வைக்க முடியும், ஒதுக்கி வைக்கவில்லை, அரவணைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி. ஹஜ்ரத் யாக்கூபுடைய கடைசி வார்த்தை தான் மா தஅபுதூன மின் பஅதி. குழந்தைகள்கிட்ட கேட்டாங்க, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போறீங்க?
இப்ப யோசிங்க பார்ப்போம். எனக்கு பிறகு ஏந்த குழந்தைகள் நான் தொழக்கூடிய முசல்லாவுக்கு வாரிசாக இருப்பார்களா? அல்ஹம்துலில்லாஹ். நான் பள்ளியில முன்சப்ல தான் தொழுகிறேன். மாஷா அல்லாஹ். என் வாழ்க்கையில் எனக்கு ஜும்ஆ தொழுக மிஸ் ஆகியே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். என் வாழ்க்கையில ரமலானுடைய நோன்பு எனக்கு தவறி போனதே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஜகாத்து கணக்கு பார்த்து 2.5 வீதம் கொடுத்துவாரேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் அல்ஹம்துலில்லாவுக்கு மேல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ள எத்தனையோ நல்ல அமல்கள் இருக்கிறது. அல்லாஹ் அதனை பொருந்திக் கொள்வானாக. கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய கடைக்கு வாரிசாக என்ற குழந்தைகள் வருவது போல, என்ற வீட்டுக்கு குழந்தைகள் வாரிசாக வருவது போல, என்ற வங்கியில இருக்கிற பணத்துக்கு என்ற குழந்தைகள் வாரிசாக வருவது போல, என்ற தொழுகைக்கும் என்ற நோன்புக்கும் என்ற ஜகாத்துக்கும் என்ற ஹஜ்ஜுக்கும் என்ற குழந்தைகள் வாரிசாக வருவார்களா? இதைத்தான் கேட்கிறாங்க. இஸ்மாயில் இப்ராஹிம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு மா தஅபுதூன மின் பஅதி, நான் விட்டு போகக்கூடிய உடைமைகளுக்கெல்லாம் நீங்கள் வாரிசுகளாக மாறி விடுவீர்கள், வாரிசுகளாக ஆக முடியும். ஆனா என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு நீங்க வாரிசான்னு கேட்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஒரே பதிலாக சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. பாப்பா நீங்களும் உங்களோட வாப்பா இஸ்ஹாக்கும் அவருடைய வாப்பா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த தீனின் பக்கமாக, எந்த அல்லாஹ்வின் பக்கமாக எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவோம் என்று சொல்லி அவர்கள் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ. அதுக்கு மேல் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்ராவுல, இதே விடயத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் செஞ்சாங்க. குழந்தைகள் அழைத்தார்கள், குழந்தைகளை கூப்பிட்டார்கள், பேசினார்கள், கரைத்தார்கள். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க அல்லாஹ்விடத்துல, ربي قد آتيتني من الملك وعلمتني من تعبير الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை வைத்து படிக்கப்பட வேண்டிய பாடங்கள் எம்மாத்திரமோ இருக்கிறது. அது ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு நிகழ்வு அல்ல, அது எனக்கு உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடன் ஆரம்பித்த உறவு, ஆரம்பித்த பேச்சுவார்த்தை தாவாவுடைய பேச்சு. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்து தன்னை தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொன்ன சந்தர்ப்பத்தில், அல்லாஹ் சொன்ன சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். நெருப்புல தூக்கி வீசப்பட்டார்கள். நெருப்புல என்னுடைய உயிர் அற்பமானது, இந்த உயிருக்கு எந்த வலிவும் கிடையாது, இந்த உயிர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உயிர் பாவிக்கப்படும் என்றிருந்தால் அந்த உயிர் பொறுமதியானது. அதை விளங்கினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதை விளங்கினாங்க சஹாபாக்கள், அதை விளங்கினாங்க நபிமார்கள். உயிரை விடவும் இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், எங்கட உயிர், எங்கட பணம், எங்கட வெல்த், இது சுவர்க்கத்துக்கு கிரயமாக நாங்க கொடுத்து விட்டோம். இத சுவர்க்கத்துக்கு பணயமாக கொடுத்து விட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன்னால் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் அன்பாக சொல்றேன், இத வரலாறாக படிக்க வானம், இத வரலாறாக யாரும் படிக்க வானம், இத வாழ்க்கை பாடமாக படிங்க பார்ப்போம். ஒரு ஹராமான கர்மத்தை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. கையில பேனாவை வைத்துக் கொண்டு வங்கியில போய்த்து சைன் பண்ண போறேன், வட்டிக்கு சைன் பண்ண போறேன், வீட்டை மார்கேஜ் பண்ண போறேன், வாகனத்தை லீஸ் போட போறேன், ஹராமான முறையில செய்ய போறேன். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்புக்கு முன்னால அல்லாஹ் நிப்பாட்டி இருக்கிறானே,
அதே மாதிரி அல்லாஹ் என்னோட பாவத்துக்கு முன்னால் நிப்பாட்டி இருக்கிறானே, இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பிரச்சனை கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டளையா, இது அல்லாஹ்வுக்காக வேண்டியா, என்னுடைய உயிரும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய மௌத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த நெருப்புக்குள்ளதான் நான் மௌத்தாக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பமா, அது அல்லாஹ்வுடைய நாட்டமா? அதுக்கு நான் தயார். அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எனக்காக வேண்டி வாழ இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுகின்றேன். நான் எனக்காக வேண்டி உலகத்தில் வாழ இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுகின்றேன் என்று சொன்னவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாயால சொல்லல, செயலால செய்து காட்டினார்கள். நெருப்புக்கு முன்னால் நிற்கிறாங்க. நெருப்பு பத்துது, கூடுதலாக பத்துது. எப்ப நாங்க ஒன்றை செய்ய ஆரம்பிச்சுவோமோ, எங்களுக்கு முன்னால உள்ள எதிர் சக்தி அதை விட கூடுதலாக அது நாடகம் நடிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு பூமாக இருக்கும். தலைக்கு மேல வட்டிக்கு சைன் பண்ண போறேன், பிரச்சனையை பார்த்தா தலைக்கு மேல வெள்ளம் போற கட்டமாக இருக்கும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக இருக்கும். மானம் பெய்த்துட்டது, இதை வாங்கி கையில் எடுத்து கொடுக்க இல்லண்டா எனக்கு பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் யோசிங்க பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நெருப்பு பத்துது, கூடுதலாக பத்துது. எல்லாரும் கேலி பண்ண போறாங்க, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றது பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வீசப்பட்டாங்க. யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். உலமாக்கள் இருக்கிறாங்க, ஒரு திடீரென்று மழை பெஞ்சிச்சுது, ஒரு சுனாமி வந்துச்சுது, ஒரு காத்தடிச்சிச்சுது, அதனால நெருப்பு நுகுற இல்ல. அப்படி நடந்திருந்தா மக்கள் சொல்லி இருப்பாங்க, இது நல்ல நேரம், அவருடைய பை சான்ஸ், அவருக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் பட்டுச்சுது, காத்தொண்டு அடிச்சிச்சுது, மழையொண்டு பேஞ்சிச்சுது, நிலைமை மாறிச்சுது, அதனால இப்படி இவருக்கு உதவி வந்துச்சு என்று யாருக்கும் சொல்லேலும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை நெருப்பாகவே வச்சிட்டான். நெருப்பு நெருப்பாகவே இருக்குது, நெருப்பு பத்திக்கொண்டே இருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு சொன்னான், நெருப்பே நீ சுடாதே. யார சுடாதே? எல்லாரையும் அல்ல, இப்ராஹிம் சுடாதே. யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீ வறுமையில இருக்கிறாய் என்று எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீ வறுமையில இல்ல, நீ நல்லா இருக்கிறாய். சொன்னாங்க, உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? செல்வந்தம், உள்ளத்தில் வரக்கூடிய செல்வந்தம். நான் ஒரு பணக்காரன், எனக்கு எந்த தேவையும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ், நான் கடன்காரன் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வெளியில பார்த்தா மாஷா அல்லாஹ், அவங்கள பார்த்து எத்தனையோ பேர் சொல்றாங்க மாஷா அல்லாஹ்னு சொல்லி, ஆனா அவங்களுக்குள்ள அவங்க சொல்லிக் கொள்றாங்க இன்னா லில்லாஹ்னு சொல்லி. அவருடைய வாகனத்தை பார்த்து சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ், வீட்டை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், கடையை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ். வெளியில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, உள்ளுக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க இன்னா லில்லாஹ். இத வட்டிக்கு வாங்கிட்டனே, இந்த கடை வட்டியில ஓடுதே, இந்த வீட்டை வட்டியில கட்டி இருக்கிறேனே, என்ற பேங்க் பேலன்ஸும் அது இல்ல, அது ஜீரோல இருக்குது. ஆனா மக்கள் நினைச்சாங்க என்கிட்ட மிச்சம் இருக்கு. அவர் சொல்றார் இன்னா லில்லாஹ்னு சொல்லி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்த பாடம் என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். அது உயிர் தியாகமாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். இரண்டாவது, இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நாங்க எல்லாரும் வாழ்றது குடும்பத்துக்காக வேண்டும். என்ற குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்ற பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்ற குடும்பத்தை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு, பிள்ளைகளுடைய கல்வி என்று சொல்லி இவைகளைத்தான் கருத்துல தலையில வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யறோம் என்றா அப்படியே சுத்துறோம் பிள்ளைகளுக்காக வேண்டி. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க,
அவங்க சொத்து வாங்கி முடிஞ்சு பிள்ளைகளுக்கும் சொத்து வாங்கிட்டு இப்ப பேர பிள்ளைக்கு சொத்து வாங்குறாங்க. இவங்க சொத்து வாங்குறது பேர பிள்ளைகளுக்கு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்பம் என்ற உறவு எல்லாருக்கும் இருக்கத்தான் தேவை. ஆனாலும் குடும்பம் என்ற உறவும் அல்லாஹுடைய கட்டளைகளை மிகைத்து விடக்கூடாது. என குடும்பம் சரி, பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்கு நாம் பொறுப்பு, தின்ன கொடுக்கணும். குடும்பத்துக்கு இருப்பிடம் கொடுக்கிற வேண்டிய பொறுப்பு. குடும்பத்துக்கு நான் நல்ல அறிவு கல்வி ஞானத்தை கொடுக்கிற வேண்டிய பொறுப்பு. அது வானம் என்று சொல்ல கட்டாயம் செய்யணும். இப்ராஹிம் இஸ்லாம் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமாவை பாதுகாப்பான பிரதேசமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், பாதுகாப்பான ஊரு. என்னங்க பாதுகாப்புண்டா? பாதுகாப்புண்டா என்ன? இங்க இருக்கிற உலமாக்கள், இந்த மஹல்லாவுடைய உலமாக்கள், இந்த மஹல்லாவுடைய நிர்வாகம், இங்க இருக்கிற எல்லாருமாக சேர்ந்து சொல்லணும், இந்த ஊரு பாதுகாப்பான ஊரு. எப்படி பாதுகாப்பு? எங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. இந்த ஊர்ல போதைப் பொருள் பழக்க வழக்கத்திலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த ஊர்ல விவாகரத்து நடக்க மாட்டாது. இந்த ஊர்ல மாஷா அல்லாஹ் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்றாங்க. நோய் இல்லாத வாழ்க்கை ஊர்ல இருக்கிறது. இப்ராஹிம் இஸ்லாம் துவா கேட்டாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், பாதுகாப்பான ஊர், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. வறுமையிலிருந்து பாதுகாப்பு. ஏன் கேட்டாங்க? துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். எங்க ஊர்ல வறுமை இல்ல. எங்க ஊர்ல எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க ஊர்ல வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவங்க யாரும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், மக்கள் உழைத்து வாழ்றாங்க, மக்கள் சம்பாதித்து வாழ்றாங்க, மக்கள் யாசகம் கேட்க மாட்டாங்க, மக்கள்கிட்ட யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கும் கொண்டு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம். இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா குடும்பம் என்பது அல்லாஹுடைய கட்டளைகளை விடவும் மேலானதாக மாறிவிடக் கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். குடும்பத்துக்காக வேண்டி எத்தனை பாவம் நாங்க செய்றோம். பாவம் என்று தெரிஞ்சும் தவறென்று தெரிஞ்சும் குடும்பத்துக்காக வேண்டி தவறு செய்யறவங்க, இது ஹராம், இது பிதஅத், இது கூடாது, இது பாவமான கர்மம் என்று தெரிஞ்சும் பிள்ளைகளுடைய மனசு நோகும். பிள்ளைகள் ஏதாவது நினைச்சு கொள்வாங்க. மனைவிக்கு கொஞ்சம் ஆத்திரம் வரும், இதை செய்ய இல்லட்டே, மனைவியை திருப்திப்படுத்துவோமே, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோமே என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்ட நிலையில் குடும்பத்தை யாரும் திருப்தி அடை செய்ய மாட்டோம். இது படிக்க வேண்டிய பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாடம் லைஃப்ல. ஏண்டா இந்த வரலாறு கொஞ்சம் படிங்க, குர்ஆனுடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பாக்கியம் இருக்க இல்ல, புள்ள இல்ல. ஆரம்பத்தில் ஒரு நீண்ட காலம் போகுது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறாங்க 90 வயதையும் தாண்டி விட்டார்கள், குழந்தை பாக்கியம் இல்ல. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்ட்ட புள்ளைய கேட்கக்குள்ள எப்படி கேட்கணும்? சாலிஹான புள்ளையத்தா யா அல்லாஹ். அது கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், ஹாபிஸாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனா கட்டாயம் சாலிஹான புள்ளையாக இருக்கணும். சாலிஹான புள்ள. சாலிஹ் என்பது சுவர்க்கத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போகும். ஒரு புள்ளைய ஆலிமாக்கிட்டோம், அந்த புள்ளைட்ட சாலிஹ் என்ற தன்மை இல்லைன்னா அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிப்பானாக, அந்த புள்ளைய கொண்டு நரகத்தை ஆரம்பிப்பான். ஒரு புள்ளைட்ட சாலிஹான தன்மை இல்ல, அந்த புள்ள அல்லாஹுடைய பாதையில போய்த்து ஜிஹாதுல தான் மௌத்தாகிட்டா அந்த புள்ளைய கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிப்பான். சாலிஹான தன்மை. புள்ள சாலிஹானவனாக இருக்கணும். சாலிஹ் என்ன? அவர் ஹராம் தின்ன மாட்டாரு, அவருடைய வாழ்க்கையில பண்பாடு இருக்கும், அவர் மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு, தொந்தரவு கொடுக்க மாட்டாரு,
மற்றவர்களை வாழ வைப்பாரு. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் துஆ கேக்குற, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு சாலிஹான குழந்தைகளை தந்துடியா அல்லாஹ். துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் மலக்குமார்கள் வந்து நன்மாராயம் சொன்னாங்க. இன்னல்லாஹ் யுபஷ்ஷிருக், அல்லாஹ் உங்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறான், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒன்று கேட்டீங்க, நாங்க 2 தரப்போறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஹபனா லஹு நாஃபிலத்தன், ஒன்றுக்கு மேல 2ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் பிள்ளைகளை கொடுத்தான். இப்ப யோசிங்க பார்ப்போம், எங்களுக்கு புள்ள கிடைச்சோன்னு நாங்க என்ன செய்யறோம்? இதெல்லாம் குர்ஆன் சொல்லித்தார பாடம. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பாக்கியவில்லை, 90களுக்கு பிறகு புள்ள கிடைச்சிருக்குது. அந்த 2 பிள்ளைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு சொன்ன துஆ என்ன தெரியுமா? இதுவும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லீ வ லிவாலிதைய வ லில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 90களுக்கு பிறகு கிடைச்ச அந்த 2 குழந்தைகளையும் கையில வைத்துக் கொண்டு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இந்த தள்ளாடக்கூடிய வயதுல, இந்த முதுமை காலகட்டத்தில், இந்த முதுமை பருவத்தில் எனக்கு 2 குழந்தைகளை தந்து என்ன கண்ணியப்படுத்தின அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். யா அல்லாஹ், இந்த புள்ளனை கிடைச்சிட்டு நான் இப்ப என்ன செய்யணும்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், இந்த முதலாவது துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னையும் இந்த குடும்பத்தையும் இந்த சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக்கி வைப்பாயாக. கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க பார்ப்போம், கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குர்பான கொடுக்கிறோம், மாஷா அல்லாஹ். உதுஹியா கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், மாஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு போக ஆயத்தமாக இருக்கிறோம், மாஷா அல்லாஹ். எத்தனை பேருக்கு ஏலும் தந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து பள்ளியில சுபஹ் தொழுவதற்கு? எத்தனை பேர் கேளும் சுபஹுடைய தொழுகைக்கு தன்னுடைய மருமக்களையும் தன்னுடைய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்து சுபஹ் தொழுட்டு போறீங்க? வீட்டில் வைத்து பார்த்தா மனைவியும் மருமக்களும் குழந்தைகளும் அவங்களும் சுபஹ் தொழுட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய zikr இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் எங்க இருக்கு இன்னைக்கு? நான் எல்லாருக்கும் சொல்றேன், நிர்வாகத்துக்கும் சொல்றேன், குர்பான ப்ரமோட் பண்றதை விடவும் தொழுகையை ப்ரமோட் பண்ணுங்க. எல்லாரும் தொழணும். என்னோட ஊர்ல இருக்கிற எல்லா மஹல்லாவாசிகளுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ குர்பான் இறைச்சி கொடுக்கணும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது போல என்னோட மஹல்லாவில் இருக்கிற எல்லாருமே சுபஹுக்கு பள்ளிக்கு வரணும், சுபஹ் தொழணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மாசம், இப்ராஹிமுடைய தியாகத்துடைய மாசம். நாங்க என்ன சொல்றோம்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது துஆ கேட்கிறாங்க பிள்ளைகளுக்கு, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னையும் என்ற குடும்பத்தையும் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக்கி வைப்பாயாக. சொல்லிப்படு துஆ கேட்க, ரப்பனா தகப்பல் மின்னா. யா அல்லாஹ், என்னையும் என்ற குடும்பத்தையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மாதம், அவர்களை பற்றி படிக்க வேண்டிய பேச வேண்டிய மாதம், அவர்களை பற்றி பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது. அதுல 1-2 சொல்லிட்டேன். ஒன்று சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் தன்னுடைய உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பெரிசாக மதித்தார்கள். 2வது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தந்த குடும்பத்தை விடவும் பெரிசாக பார்த்தார்கள். இந்த குடும்பம் சமர்ப்பணம், இந்த குடும்பம் அர்ப்பணிப்பு. எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால. வாப்பக்கு சொல்லப்படுகிறது, மகண்ட கழுத்துல கத்தியை வைங்க என்று சொல்லி. இன்னைக்கு மகனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். எத்தனையோ பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த புள்ளைய வாப்ப கூட்டிக் கொண்டு போக மாட்டாரு, அதை யார்கிட்டயும் அனுப்பிடுவாரு. இந்த நீங்க போய் தடிச்சிட்டு வாங்களே நின்றுவாரு. ஏண்டா அந்த டாக்டர் எடுத்து அந்த இன்ஜெக்ஷனை புள்ளைய மேல குத்துரத்தை வாப்பாவால பார்க்கலாம். அவருக்கு ஆத்திரம் வரும், அவர் கண்ணை புத்திக் கொள்வாரு, இறுக்கி பத்திக் கொள்வாரு கண்ணை. சுப்ஹானல்லாஹ், நாங்க பார்க்கிறோம். என்னோட பிள்ளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு மனமடம் கொடுக்குது இல்லண்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க ஃபன்ظுர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر என்று சொன்னது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாக சொல்ல இல்ல, அது வளர்க்கப்பட்ட முறை. அது அப்படித்தான் வளர்க்கப்பட்டாரு, அப்படித்தான் வளர்க்கப்பட்டாரு. குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமா என்ற பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. சஃபா மருவா இல்ல, ஜம்சம் கிணறு இல்ல, ஹிஜ்ரே இஸ்மாயில் இல்ல, மகாமே இப்ராஹிம் இல்ல, ஒன்றுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். விட்டுட்டு வரக்குள்ள அந்த அம்மா, அந்த உம்மா கேட்கிறா, இஸ்மாயிலுடைய தாய், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? கணவனை பார்த்து எங்க போறீங்கன்னு கேட்டான். பதில் சொல்ல இல்ல. இரண்டாவது முறை கேட்டா பதில் சொல்ல இல்ல. மூணாவது முறை கேட்டா, இப்படி என்னையும் உங்களோட குழந்தையையும் இந்த இடத்துல விட்டுட்டு வரும்படியாக அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான்னு கேட்டான். அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ் சொன்னன்னு கேட்டான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையாட்டினாங்க. ஓம், அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் உங்களை இங்க விட்டுட்டு போறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் மரம், செடி, கொடி, தண்ணி ஒன்றுமே இல்ல. தனிமையில் இருக்கிறாங்க ஒரு பாலைவனத்தில். வலது பக்கம் திரும்பி பார்த்தாலும் பாலைவனம், இடது பக்கம் திரும்பி பார்த்தாலும் பாலைவனம். அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் ஒரு குழியுள்ளுக்கு விட்டுட்டு போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தாய் தட்ட தனிய அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. ஒரு குழந்தையை சுமந்திருக்கிறாங்க கையில. அந்த குழந்தையையும் கையில வைத்துக் கொண்டு அந்த உம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கணவனுக்கு சொன்ன பதில், இதன் லா யுதையன அல்லாஹ், என்னையும் என்ற குழந்தையையும் இந்த இடத்துல நீங்க விட்டுட்டு போவது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். சொல்லுவதற்கு லேசி, கேட்பதற்கு இன்பமாக இருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, வாழ்க்கை வரலாறாக எழுதப்பட வேண்டும் என்றிருந்தால் இந்த தியாகம் நாங்களும் செய்ய வேண்டும். வாழ்க்கை வரலாறாக எழுதப்பட வேண்டும் என்றிருந்தால் இந்த தியாகத்துக்கு நாங்களும் ஆயத்தமாக வேண்டும். வெறுமனே வாழ்க்கை சும்மா வரலாறாக எழுதப்பட மாட்டாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் தண்ணீர கொண்டு புள்ளைய போட்டாங்க. அது ஒரு தியாகம், லேசான தியாகம் அல்ல. ஃபைன் ஹிஃப்தி ஃபால்கி, உனக்கு பயமாக இருந்தா புள்ளைய தூக்கி போடுமா. அல்லாஹ் சொன்னதை செய், நான் திருப்பி தருவேன் என்றாங்க. நான் சும்மா தர மாட்டேன், திருப்பி நான் எப்படி தெரியுமா தருவேன்? நபியாக ஆக்கி தருவேன் உங்களுக்கு. அல்லாஹ் அப்படி செஞ்சு கொடுத்தான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸில்ஹிஜ்ஜா மாதம், ஸில்காதா மாதத்தில் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எங்கட சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் எங்கட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அதுக்கு முந்தினது அல்லாஹ்வுடைய கட்டளைகள். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்கட சொந்த வாழ்க்கையில சரி, எங்கட குடும்ப வாழ்க்கையில சரி, எங்க சரி ஒரு இடத்துல மாசுபடும் என்றிருந்தால், தூசிப்படும் என்றிருந்தால், அது உடைக்கப்படும் என்றிருந்தால், அது நாசமாக்கப்படும் என்றிருந்தால், என்னோட வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்கி கொண்டு விட்டோம், என்னோட வாழ்க்கையை நாங்கள் அழித்துக் கொண்டு விட்டோம், என்னோட வாழ்க்கையை நாங்களே தூசிப்படைய வைத்து விட்டோம் என்பதுதான் அடையாளம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்தில் படித்த பாடம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்குரிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்துச்சதோ அதே மாதிரியான குடும்பமாக இந்த குடும்பங்களையும் ஆக்கி வைப்பாயாக, எங்களையும் ஆக்கி வைப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்களையும் ஆக்கி வைப்பாயாக, எங்களுடைய குழந்தைகளையும் ஆக்கி வைப்பாயாக. அப்படிப்பட்ட சந்ததிகளையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.